திருநாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்காக குறிக்கப்பட்டுள்ள வேத வாக்கியமானது அது 2 நாளாகமம் 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 2 Chronicles chapter 25 verse 8. ஒத்தாசை செய்யவும் விழப்பண்ணவும் தேவனாலே கூடும். For God hath power to help and to cast down. இந்த வசனத்தோட இன்னைக்கு ரொம்ப அழகா நம்மளோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். தேவன் ஒருத்தரை கீழே விழ பண்ணணும்னா அந்த நொடி அவங்க ஸ்தானத்துல இருந்து இறக்கிடுவார். நான் ஒருத்தரை ரொம்ப தரமட்டத்துல இருந்து மேல தூக்கணும்னாலும் தேவனால ராத காரியம் ஒண்ணுமே இல்லை. இந்த வசனத்தை வாசிக்கிறப்போ எனக்கு சவுல் ராஜாவும் தாவீதையும் குறிச்சு ஆண்டவர் ரொம்ப அருமையா பேசி கொண்டு இருக்கிறார். யோசிச்சு பாருங்க, சவுல் அபிஷேகம் பண்ணி ஒரு ராஜாவா உட்கார வச்சது தேவன் தான். ஆனா அதே தேவன் அவரோட தேவையில்லாத விஷயங்கள் மூலமா ஆண்டவருக்கு கோபம் வந்து அவரை கீழே இறக்குறார். அந்த ராஜா ஸ்தானத்துல இருந்து அவரை கீழே இறக்கிட்டு தாவீதை கொண்டு போய் அங்க உட்கார வைக்கிறார். அப்படி என்ன சவுல் பண்ணிட்டாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சவுல் அவர் செஞ்ச தவறுகளை நியாயப்படுத்தினார். நான் செஞ்சது கரெக்ட், நான் இப்படிதான் இருப்பேன். அவரோட சுய எண்ணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவரை தப்பா யாரும் பேசாதபடிக்கு அவர் தவறு செஞ்சப்போ கூட ஒத்துக்கலையா என்ன பண்ணாராம், அவர் வந்து நியாயப்படுத்தி பேசிட்டே இருந்தாராம். அதுதான் முக்கியமான காரணம். பொறாமை, எரிச்சல் இதெல்லாம் இருந்தனாலதான் சவுலுக்கு வந்து ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்பல. அதே தாவீது ரொம்ப நியாயமா, தாவீது பாவம் பண்ணலையா, தாவீது வந்து குடும்பத்தை கெடுக்கலையா, இப்படிலாம் நமக்கு கேட்க தோணும். ஆனா தாவீது பாவம் பண்ணினப்போ கூட ஆண்டவர் அதை சீர்படுத்தினார். தாவீது வந்து ஆண்டவரை நோக்கி பார்த்தார். நான் பாவம் பண்ணிட்டேன், இது தப்பு பண்ணிட்டேன் நானுன்னு ஒத்துக்கிட்டார். அதை நியாயப்படுத்தல, அவர் ஒத்துக்கிட்டார். தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, நான் இனி தப்பு பண்ணாதபடிக்கு என் தலையை உயர்த்துங்க ஆண்டவரே. மன்னிப்பு கடைசி நிமிஷம் வரைக்கும் ஆண்டவர் கொடுக்க ஆயத்தமா இருக்கு. எப்படி அந்த சிலுவையில திருடனுக்கு கடைசி நொடி மன்னிப்பு கிடைச்சி பரலோகம் போனாரும், அதே போல கடைசி நிமிடம் நம்ம வாழ்க்கையில கடைசி நிமிஷம் வரைக்கும் நம்மளுக்கு திருந்துறதுக்கு சான்ஸ் தராரு ஆண்டவர். இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஒரு நல்ல ஒரு சான்ஸை கொடுத்துருக்காரு. நமக்குள்ள இந்த மாதிரி குணாதிசயங்கள் இருந்ததுன்னா இன்னைக்கு அதை கொடுத்து நம்ம பண்ற தப்ப நியாயப்படுத்தி யாருக்கிட்டையும் சண்டை போட வேணாம். நம்ம பண்ற தப்ப நம்மளுக்கு தெரியும் அது தப்புன்னு இருந்தா கூட மற்றவங்க முன்னாடி நான் கரெக்டான ஆளு, நான் கரெக்டா பேசியிருக்கேன், நான் கரெக்டா எல்லாம் பண்ணியிருக்கேன்னு சொல்ற அளவுக்கு அங்க நியாயப்படுத்த வேண்டாம். நீங்க யோசிச்சு பாருங்க, தாவீது எவ்வளோ போராட்டத்துக்கு மத்தியில ஆண்டவர் தாவீதை மேல கொண்டு வந்தார். நம்ம தாவீதை போல இருக்கணும்னு சொல்லல, ஆனா தாவீது பண்ண மாதிரி தேவனை மாத்திரம் நோக்கி பார்க்கலாம். தேவனை மாத்திரம் நம்ம நோக்கி பார்க்கும்போது நம்ம வாழ்க்கை ரொம்ப பிரம்மாண்டமா மாறும். நம்ம சவுலை போல இருக்கிறோமா இல்ல தாவீதை போல இருக்கிறோமா? நீங்க யோசிச்சு பாருங்க. சவுலோட வாழ்க்கையில தொடர்ந்து தேவனுக்கு கீழ்ப்படியாமையாவே இருந்தது. அது மட்டும் இல்ல, ஆனா அவரோட தவறுகளை நியாயப்படுத்தி பேசுற மனப்பான்மை அவருக்குள்ள ஆழமா இறங்க ஆரம்பிச்சது. இதுதான் முக்கியமான அடையாளம், ஆண்டவர் அவரை கீழே தள்ளுறது. இன்னைக்கு உங்களுக்குள்ள அந்த மாதிரி ஒரு குணம் இருந்ததுன்னா அதை தூக்கி போட்டுட்டு தாவீதை போல ஆண்டவரை நோக்கி பார்க்க ஆரம்பிங்க. தாவீது பாவங்கள்ல பெரிய பாவங்கள் தோல்விகள் எல்லாம் அனுபவிச்சிருந்தாலும் மனம் திரும்பி தாழ்மையோட தேவனிடத்துல திரும்பி அவரோட உறவாடி கொண்டிருந்த ஒரு மனிதன். என்னை மீட்டுக்கோங்க அப்பான்னு கேட்ட ஒரு மனிதன். இப்ப தாவீதை போல நம்ம வாழ்க்கை இருந்ததுன்னா, தாவீது ஆண்டவரை எப்ப பாரு நோக்கி பாவம் செய்ய சொல்லல, தாவீது செஞ்ச பாவத்தை நீங்க செய்யுங்கன்னு சொல்லல. ஆனா தாவீது ஆண்டவரை நோக்கி பார்த்தான். பாத்தீங்களா? பாக்குறப்பெல்லாம் ஏசப்பா என்னை காப்பாத்துங்க கேட்டு பாருங்க. ஏசப்பா என்னை காப்பாத்துங்க, ஏன் நான் தப்பு பண்ணிட்டேன், இதுதான் என் நிலைமை, இதுல இருந்து என்னை வெளியில கொண்டு வாங்க கேட்டு பாருங்களேன். தாவீது இப்படித்தான் கேட்டிருப்பாரு இல்லையா? தாவீது இப்படித்தான், நான் பாவம் பண்ணிட்டேன் ஆண்டவரே, என்னை வெளியில கூட்டிட்டு வாங்க கேட்டிருப்பாரு. கண்டிப்பா அவ்வளோ சங்கீதங்களின் புத்தகத்தை எழுதியிருக்க மனுஷன் கேட்டிருக்க மாட்டாரா?
அவர் ஆண்டவரோட எப்பவுமே ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்லயே இருந்தார். அதனால தான் ஆண்டவர் எல்லா நேரங்கள்லயும் எல்லா நொடிகள்லயும் தாவீதை கிருபையா காப்பாத்தினார். இன்னைக்கு உங்களையும் என்னையும் காப்பாத்தணும்னா நம்ம ஆண்டவருக்குள்ள உறவை பலப்படுத்திக்கணும், ஐக்கியத்துல கொண்டு வரணும். எப்போதும் என்ன பண்ணாலும் எந்த நொடியிலையும் ஆண்டவரை மாத்திரம் சார்ந்து நிற்கணும். உலகத்தை சார்ந்து நிற்காம ஆண்டவரை மாத்திரம் சார்ந்து நிற்கணும். இப்படிதான் வேத புத்தகத்துல நிறைய பேரை பத்தி ஆண்டவர் சொல்லியிருக்காரு. நீங்க பெரிய பணக்காரராக இருக்கலாம், பெரிய பொசிஷன்ல இருக்கலாம், நான் எனக்கு ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னு சொல்லலாம், என் பேங்க் அக்கௌண்ட்ல இவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். அது எதுவும் உங்க கூட வராது. எந்த சூழ்நிலையிலையும் அது எதுவும் உங்க கூட வராது. உங்க கூட வர்றது ஒரே ஒண்ணுதான். அது என்ன தெரியுமா? ஆண்டவரோட கிருபை. அந்த கிருபை எப்ப கிடைக்கும்? நம்ம ஆண்டவரோட ஐக்கியத்துல இருக்கும்போது மாத்திரம்தான். நான் பைபிள் வாசிப்பேன், நான் ஜெபம் பண்ணுவேன், நான் பிரசங்கம் பண்ணுவேன், எல்லாம் சொல்லலாம். ஆனா நீங்க ஆண்டவருக்குள்ள இருக்கீங்களா? நீங்க பண்ண தவற ஒத்துக்கிற மனப்பக்குவத்துல இருக்கீங்களா? மத்தவங்கள மன்னிக்கிற மனப்பக்குவத்துல இருக்கீங்களா? இது இல்லையா? ஆண்டவர் உங்களோட கூட இல்லைன்னு அர்த்தம். தயவு செஞ்சு இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு உங்களை ஆராய்ஞ்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில என்னென்ன நடந்துச்சு? நான் ஆண்டவரோட பார்த்துட்டு இருக்கேனா? நான் ஆண்டவரோட பேசி கொண்டு இருக்கேனா? என்னோட உறவு ஆண்டவருக்குள்ள பலப்பட்டு இருக்கா? இதை ஆராய்ஞ்சு பாருங்க. அவர் உங்க கூட செய்த உடன்படிக்கையை என்னைக்கும் உடைக்க மாட்டார். ஆனா நம்ம அவர் சொல் பேச்சு கேட்கல, அவருக்கு நம்ம கீழ்ப்படியலைன்னா நம்மளை தூக்கி கீழே போட அவர் தயங்கவே மாட்டார். எப்படி சவுல கீழே போட்டாரோ அதே மாதிரி உங்களை என்னையும் கீழே போட தயங்கவே மாட்டார். நீங்க சவுலா இருக்கணும்னு விரும்புறீங்களா, இல்ல தாவீதை போல இருக்கணும்னு விரும்புறீங்களா? நீங்க இன்னைக்கு டிசைட் பண்ணுங்க. இன்னைக்கு டிசைட் பண்ணும்போது தாவீதா இருந்தா உங்க வாழ்க்கை பிரம்மாண்டமா மாறும். ஆண்டவரே, கேட்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க சாமி. இந்த செய்தி ஒவ்வொருத்தருக்கும் ஆசீர்வாதமா பிரம்மாண்டமா இருக்க நீங்க கிருபை தாங்க சுவாமி. ஆண்டவரே, இந்த சத்தியம், இந்த கசப்பான உண்மை ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் வேரூன்றி நிற்க நீங்க கிருபையா இருங்க ஆண்டவரே. ஒவ்வொருத்தரும் நான் ஆண்டவரை பார்க்கணும்னு ஆண்டவரே உங்களை பார்க்கிற பார்வை, ஆண்டவரே உங்க கிட்ட வர்ற அந்த வாஞ்சையை இன்னும் அதிகரிச்சு கொடுக்க நீங்க கிருபை தாங்க ஆண்டவரே. ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையை ஆசீர்வதிங்க. இந்த செய்தியை ஆண்டவரே நீங்க கிருபையாய் இந்த செய்தி மூலமாய் ஒவ்வொருத்தரையும் தொடுங்க. கேட்ட எவைகளையும் கேட்க தெரியாத அநேக நன்மைகள் உண்டு பல அவற்றையும் நாமத்தை கேட்டு கொடுக்கிறோம். ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென்.